வெல்கம் டு அவர் சேனல் யாதும் அறிவோம். இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, கற்றுக்கொள்வதை விட சிறந்தது எது அப்படின்னு தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டு தாங்க இருக்கோம். கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் முடிவே இல்லாத ஒரு செயலாக இருக்குது. ஆனால் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும் நாம் அனைவரும் வாழ்க்கையில் நம்முடைய இலக்கை எட்டி விட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுல சிறிது யோசிக்க வேண்டியதாங்க இருக்குது. அப்படின்னா நாம் எங்கே தவறு செய்கிறோம்? யோசித்து பார்த்தோன்னா நாம் ஒன்று கற்றுக்கிட்ட அளவுக்கு அதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை. நாம் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவுபூர்வமாகவோ அல்லது செயல் வழியாகவோ கடத்திவிட வேண்டும். அப்படி மற்றவங்களுக்கு நாம் கடத்தும் போது தான் நாம் மனமானது கலங்கிய நீர் தெளிவாவதைப் போல மீண்டும் தெளிந்து புதிதாக ஊற்றெடுக்கும். ஸோ மனசு செம்மையாகவும் அறிவு தெளிவு பெறவும் இந்த செயலை நாம் செய்யணும். அது ரொம்பவே முக்கியமானது. இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு தன்னுடைய சீடர்கள் எல்லாருக்கும் பாடம் நடத்திட்டு இருந்தார். அந்த ஆசிரமத்தில் இருந்த சீடர்கள் எல்லாருமே குருவோட பாடத்தை நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க இருப்பிடத்திற்கு புறப்பட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் காலம் கடந்த பின்னாடி அந்த குரு தன்னுடைய சீடர்களை சந்திப்பதற்காக அவங்க இருப்பிடத்தை தேடி போயிட்டு இருந்தாரு. எல்லா சீடரையும் பார்த்தாரு. இறுதியாக நகுலன் என்ற சீடனை கண்டாருங்க. அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தபோது பக்கத்தில் ஒரு இடத்துல எல்லா மக்களும் கூட்டமாக நின்று பனை ஓலையில் கூடை முடைவது எப்படி அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குரு நகுலனிடம் கேட்டார். எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது நீ மட்டும் இங்கே தனியாக இருக்கியே, ஏன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சீடனான நகுலன் சொன்னால், நான் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேனே, அதனால தான் நான் அங்கே போய் என்ன நடக்குதுன்னே கவனிக்கலை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த குரு அந்த சீடன்கிட்ட ஆசிரமத்துக்கு வரும்படி அழைத்தார். ஆசிரமத்தில் உள்ள நுழைஞ்சதுமே உடனே ஒரு பெரிய கண்ணாடி குவளையை வச்சு அதனுள்ள தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருந்தார் குரு. குடுவை முழுவதும் நிறைஞ்ச பிறகும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்த நகுலன், குருவே, தண்ணீர் தான் நிறைஞ்சிடுச்சே, மீண்டும் மீண்டும் ஏன் தண்ணீரை ஊற்றுறீங்க? தண்ணியெல்லாம் வெளியே வழிந்து போகுதுல்ல அப்படின்னு கேட்டார். அதுவரை அமைதியாக இருந்த அந்த குரு, இந்த காலி கண்ணாடி குவளையை போன்று தான் நம்முடைய மனதும் அறிவும். அதில் புதியவற்றை நிரப்ப வேணும் அப்படின்னா நாம் கற்ற பழையவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். எப்போதும் மனதையும் அறிவையும் ஒரு காலி குடுவையாகவே வச்சிருக்கணும். ஒருவேளை நீ இங்கே கற்றுட்ட எல்லாற்றையும் மற்றவங்களுக்கு கற்பித்திருந்தால் நாம தான் எல்லாத்தையும் கற்றுவிட்டோமே என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்திருக்காது. உன் மனமானது தெளிவாகி தினம் புதிய சிந்தனைகளை தானாக ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொன்னார். மனம் தெளிந்த சீடன் மறுபடியும் தனது இருப்பிடத்தை நோக்கி சென்றான். ஸோ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் லேர்னிங் அப்படின்றது ஒரு முடிவில்லாத ப்ராசஸாகவே இருக்குங்க. நாம் ஒன்று கற்றுக்கிட்டதை விட முக்கியமானது என்னன்னு சொல்கிறாங்க, அதை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்துவது தான் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஸோ கற்றுக்கிறதுல இருக்கிற ஆர்வத்தை விட ஒரு படி மேலான ஆர்வம் அதை பயன்படுத்துவதில் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். நம்முடைய மனதையும் ஒரு காலி குடுவையாக மாற்றுவோம். அதுவும் தினந்தோறும் புதிய சிந்தனைகளால் நிரப்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ, இந்த ஸ்டோரி, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை வெறும் ஸ்டோரியாக மட்டுமே எடுத்துக்காதீங்க. ஸோ நம்மளோட லைஃப்பில் என்ன கற்றுக்கிட்டோம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், நடைமுறையில் மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.